அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணதுல ஈரானோட அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஈரான் அரசாங்க ஊடகங்கள் எல்லாமே இப்போ உறுதிப்படுத்தி இருக்கு. இவருடைய உயிரிழப்பு காரணமா 40 நாட்கள் ஈரான்ல துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கமேனியோட மரணத்துக்கு அப்புறமா ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய மரணத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விதமான வீடியோஸ் எல்லாமே இப்போ சர்வதேச ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் அரசாங்கம் சார்ந்த மக்கள் வீதிக்கு இறங்கி இவருடைய மரணம் கண்டிக்கத்தக்கது, அதுக்கானவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள் வீதிக்கு இறங்கி இவருடைய மரணத்துக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. கமேனியோட உயிரிழப்புக்கு அப்புறமா ஈரானுடைய சூழல் இப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட காவல் படை ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, கமேனி கொல்லப்பட்டதற்கு காரணமானவங்க நிச்சயமா தண்டிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்றிலேயே கொடூரமான ஒரு தாக்குதல் எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி உலகளாவிய ரீதியில அரசியல்ல எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது? ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் தொடர்பா நடந்துகிட்டு இருந்த நிறைய பேச்சுவார்த்தைகள் அழுத்தங்களுக்கு அப்புறமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுது. மத்திய கிழக்கு நாடுகள்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த மனிதர்கள் ஒருத்தர் தான் ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி. இஸ்லாமிய குடியரசை தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற விதத்துல வளைக்கக்கூடிய மேற்கத்திய இஸ்ரேலிய அழுத்தங்களுக்கு எதிராக இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ஒருத்தர். இதுக்கு முன்னாடி 2025ஆம் ஆண்டு ஜூன்லையும் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்றாங்க. இது ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு அடியா இருக்கு. இப்போ கடைசியா பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானை மறுபடியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இதுல ஈரானோட உயர்மட்ட தலைவர் கமேனி உயிரிழந்திருக்காரு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த போர் நடவடிக்கை இப்போ நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு அபாயம் விடுக்கப்பட்டிருக்கு. ஈரானோட புதிய போரை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்த இந்த முடிவு நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும், அவங்களே எதிர்பார்க்காத அளவிலான நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கு. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பண்ண இந்த அட்டாக்கை இஸ்ரேல் முன்னெச்சரிக்கை தாக்குதல் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட இது அவங்களோட விருப்பப்படி நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னும் இப்போ கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. கண்டினியூஸாவே ஈரான்ல இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி, அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல் காரணமா ஈரான் அரசாங்கம் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படிங்கிறத இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுதான் இந்த தடவை இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு, புதிதா ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே இப்போ செய்தி வெளியிட்டு இருக்கு. இதனாலதான் இந்த மோதல் நடவடிக்கை, இந்த தாக்குதல் நடவடிக்கை அப்படிங்கிறது இதுக்கு முதல் இருந்ததை விடவும் ரொம்பவே ஆபத்தானதாகவும் எச்சரிக்கையானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. துபாய் உட்பட வளைகுடா நாடுகள் எல்லாமே போரை சந்திக்கிறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஆனா முதல்ல சந்திச்ச போர்களை விடவும் முதல்ல சந்திச்ச தாக்குதல்களை விடவும் இது ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் இதுக்கு முதல்லயே ஓமன், கட்டார், சவுதி இந்த நாடுகள்ல தலைவர்கள் எல்லாமே ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட நிறைய வலியுறுத்தல்களை முன் வச்சிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுது. இந்த வலியுறுத்தல்களையும் தாண்டி இப்ப புதுசா ஒரு போர் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த விடயம் ரொம்பவே இலகுவா முடியாது, நிறைய ஆபத்துக்களை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் இப்போ சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையை விட இந்த பிராந்தியத்துல இந்த போர் நிலைமை இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், மத்திய கிழக்கு நாடுகள் இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் இலங்கையில பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. போர் ஆரம்பிச்ச நேற்றைய தினத்துல இலங்கையில யாழ்ப்பாணத்துல பல பகுதிகளில் பெட்ரோல் கியூ இருக்கத பார்க்கக்கூடியதா இருந்தது. இது நேற்றைய தினத்தோட நிலவரம். அது மட்டும் இல்லாம இன்றைய தினமும் கூட கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த பெட்ரோல் கியூ இருக்கதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இலங்கை மக்கள் தங்களுடைய தேவைகளையும் தாண்டி எரிபொருளை சேமிச்சுக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. இதே மாதிரி இலங்கை அரசாங்கம் நாட்டுல போதுமான அளவு எரிபொருள் இருக்கு, யாருமே இதை சேமிச்சு வைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலுமே கூட இன்றைய தினத்துல நிறைய பகுதிகளில் இந்த பெட்ரோல் கியூவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாம
மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் காரணமா அவங்களோட ஏர் ஸ்பேஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. இதனால இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய நிறைய விமானங்கள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இலங்கையோட நிலைமை இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த ஈரானோட பதட்ட நிலைமை காரணமா உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் அவங்களுக்கான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னும் அவங்களுடைய பொருளாதாரம் ஸ்தம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கதாகவும் இப்போ நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களோட இந்த போர் பதட்டம் இதுக்கப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள்ல எப்படி தாக்க போகுது, இதுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ முன்வைக்கப்பட்டு வருது. இது தொடர்பான விடயங்களையும் அப்பப்போ கிடைக்கக்கூடிய தகவல்களையும் நிச்சயமா உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புல உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.